நமது நாட்டின், அதாவது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்று ஆரம்பித்தது என்றால் அந்த சிப்பாய் கழகம் என்ற அந்த கழகத்திலிருந்து தான் ஆரம்பித்தது. அப்பொழுது நிறைய சன்னியாசிகளும் சாமியார்களும் நம்ம நாட்டில் இருந்தார்கள். அப்போ பிரிட்டிஷ் அரசு இவர்கள் தான் இந்த கழகத்தை இந்த வேடம் போட்டுக்கொண்டு காவி உடை எடுத்துக்கொண்டு தூண்டி விடுகிறார்கள் என்பது போன்ற ஒரு நினைவை கொண்டு அங்குள்ள லோக்கல் போலீஸாரிடம், அதாவது இந்திய போலீஸாரிடம், இப்படிப்பட்ட நபர்களை கண்டால் கொஞ்சம் கண்காணியுங்கள், முடித்தால் கொஞ்ச நாளைக்கு உள்ளே பிடித்து வையுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போது அந்த சிறிது பிரபலமாக அடைந்திருந்தார். பெரிய அளவுக்கு இல்லை, சிறிது பிரபலம் இருந்த காலத்தில் அந்த ஏரியாவில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரை இவரை கண்காணித்தார். அப்போது ஒரு முறை இவரை சந்தித்து பேசி, நான் உங்கள் நண்பா, நான் உங்களுடைய தகப்பனாருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப விவரங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் உங்கள் தகப்பனாருடைய நட்பாக இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்களேன் என்று அந்த போலீஸ் அதிகாரி விவேகானந்தர் கேட்டார். அவர் ஒரு உள்நோக்கத்தோடு தான் அந்த செயலை செய்தார். விவேகானந்தர் சரி, ஒரு பெரிய மனிதர் கூப்பிடுகிறாரே என்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தார். சென்றிருக்கும்போது அப்படி எப்படி என்று பல நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசிவிட்டு, நீங்கள் இந்த சுதந்திர போராட்டம், இந்த சிப்பாய் கழகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டா என்று ஏதோ கேட்டிருக்கின்றார். விவேகானந்தர், இல்லை, நான் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தை மட்டும்தான் மற்றும் மக்களுக்கு சேவை செய்கின்ற விஷயங்களைத்தான் பேசுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். இல்லை, உங்கள் மேல் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்று அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார். அவர் தினமும் ஒரு மாதிரி பேசி கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு டோன் மாறியது. உடனே விவேகானந்தர் திடுக்கிட்டார். சரி, என்ன என்று விவேகானந்தர் திரும்ப கேட்க, உங்கள் மேல் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது, அநேகமாக நீங்கள் இன்று வீட்டுக்கு போக முடியாது, ஒரு நாட்கள் நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல, விவேகானந்தர் எதற்காக என்றால், இல்லை, நான் உங்களை முடிந்தால் சிறை வைக்கக்கூட செய்வேன், அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. ஸோ நீங்கள் இது எப்போது வெளியே செல்வீர்கள், எத்தனை மாதங்களில் வெளியே செல்வீர்கள் என்றால் தெரியாது, உங்கள் மேல் எனக்கு சந்தேகம் என்று ஒரு அதிகார தோரணையிலே விவேகானந்தரிடம் மிரட்டினார். அதுவரை விவேகானந்தர் அன்பாக பேசி கொண்டிருந்தவர் சொன்னார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, என் உடல் வலிமை எப்படி என்று. நீங்கள் போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் நான் 2 அடி கொடுத்து, வேண்டாம் உங்களுக்கு 1 அடியே போதும், நாகையை சொன்ன மாதிரி உமரை மாதிரி 2 பேர் வேண்டாம், நீர் ஒருவரே போதும் என்று சொல்வார்கள், அதை மாதிரி உங்களுக்கு 2 அடி கூட தேவையில்லை, நான் 1 அடி கொடுத்தேன்னா அது சுருண்டு விழுந்து உங்கள் உயிர் போய்விடும் என்று சொன்னார். அந்த போலீஸ் அதிகாரி நடுங்கி விட்டார். ஏற்கனவே விவேகானந்தர் உடல் வலிமை பெற்றவர். அதிலிருந்து விவேகானந்தரிடம் பேசுவதையே அந்த போலீஸ் அதிகாரி நிறுத்திவிட்டார். நன்றி, வணக்கம்.